வாகனங்களில் உரிய ஆவணங்களின்றி எடுத்துச் செல்லக்கூடிய பணத்தை பறக்கும் படையினர், தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்து வருகின்றனர். குறிப்பாக தமிழகத்தில் ஏப்ரல் 19ஆம் தேதி தேர்தலானது அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் ஒரே கட்டமாக நாடாளுமன்ற தேர்தலானது தமிழகத்தில் நடைபெற உள்ளது. இந்தியா முழுவதுமே நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலானது அதேபோல் நடத்தை விதிமுறைகள் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தேர்தல் நேரத்தில் நடக்கும் முறைகேடுகளை தவிர்ப்பதற்காக பரிசு பொருட்கள் வழங்குவது, பணம் கொடுப்பது உள்ளிட்டவற்றை கண்காணிக்கவும் அவற்றை தடுப்பதற்காகவும் தமிழகம் முழுவதிலும் 702 தேர்தல் பறக்கும் படைகள் மற்றும் நிலையான கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த வாகனத்தில் சோலார் பேனல் மூலமாக இயங்கும் 360 டிகிரி கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த வாகனத்தில் GPS கருவி பொருத்தப்பட்டு வைஃபை மூலமாக கண்காணிப்பு அறையிலிருந்து நேரடியாக கண்காணிக்கும் வகையிலும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் வாகன சோதனைகளின் அனைத்து காட்சிகளும் பறக்கும் படை வாகனத்தில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களில் பதிவாகிறது. பதிவாகும் அனைத்து காட்சிகளும் ஆய்வுக்குட்படுத்தப்பட்டு அதன் அடிப்படையில் தேர்தல் அதிகாரிகள் பறக்கும் படையினர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்த நிலையில் சென்னையில் 192 தேர்தல் பறக்கும் படைகள் மற்றும் நிலையான கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டு தீவிர கண்காணிப்பானது நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இன்று ராதாகிருஷ்ணன் சாலை, திருவல்லிக்கேணி, அதே போல காமராஜர் சாலை உள்ளிட்ட பகுதிகளில் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். வாகனத்தில் பணம் மற்றும் பரிசு பொருட்கள் ஏதாவது உரிமம் இன்றி கொண்டு வரப்படுகிறதா என்பதை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். இதே போல சென்னையின் பல்வேறு பகுதிகளிலும் வாகனங்கள் மூலமாக அந்த 360 டிகிரி கேமரா பொருத்தப்பட்ட வாகனங்கள் மூலமாக அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். வாகனங்களில் உரிய ஆவணங்களின்றி எடுத்துச் செல்லப்படும் பணத்தை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்து வருகின்றனர். குறிப்பாக 50,000 ரூபாய்க்கு மேல் பணம் எடுத்துச் சென்றால் உரிய ஆவணம் செலுத்த வேண்டும் எனவும் அதிகாரிகள் அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. உரிய ஆவணங்கள் இன்றி பறிமுதல் செய்யப்படும் பணத்தை உரிய ஆவணங்களை காண்பித்து திரும்ப பெற்றுச் செல்லுமாறு தேர்தல் அதிகாரிகள் அறிவுறுத்தியிருக்கின்றனர்.